என்னை காப்பாத்தணும். நீங்க தான் என்னை காப்பாத்தணும். இந்த வாரம்மா உன்னை காப்பாத்தணுங்கிற எண்ணத்துல தான் நாங்க இந்த முடிவுக்கே வந்தோம். இந்த முடிவு உங்களுக்கே நியாயமா இருக்கா? நாங்க என்ன தவறு செய்தோம்? நிச்சயதார்த்தத்தை ஏன் நிறுத்த சொன்னீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க அம்மா. நீங்களாவது சொல்லுங்க. இதே கேள்வி உங்க அம்மா வந்து கேட்டுதான் நான் சரியான பதில் சொல்லிருப்பேன். ஆமா, என்ன செய்யறது? என்னமோ எங்க நல்ல காலம் விஷயம் முன்கூட்டி தெரிஞ்சு போச்சு. இல்லைன்னா ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க என்ன சொல்றீங்க? செல்வி, நீ போமா. வீட்டுக்கு வந்து எல்லாம் விவரமா நான் சொல்றேன். வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. நீ ஏன் அவங்க வீட்டுக்கு போற? அவங்க அம்மாவும் பொண்ணு விஷயத்தை மூடி மூடி மறைச்சாங்களே, அந்த மாதிரி மறுப்பலான்னு பாக்குறியா நீ? வாயை திறந்து கொண்டு விடுவோம் கொண்டு. ஆமா, அட என்னதான் இருக்கட்டுமே, எவ்வளவுதான் படிச்சவளா இருக்கட்டுமே, யார் யாரு எந்தெந்த விஷயத்தை பேசணுங்கிறது ஒரு வர வர வேண்டாம். பெரியவங்க வந்து பேச வேண்டிய விஷயத்தை இந்த சின்ன பொண்ணு வந்து என்கிட்ட நேரில் கேட்கறான். இவனுக்கு எவ்வளவு நெஞ்சு துணிச்சல் இருக்கணும். நிச்சயதார்த்தத்தை ஏன் நிறுத்திட்டீங்கன்னு கேட்டதுக்கு காரணத்தை சொல்லாம துணிச்சல்காரின்னு சொன்னீங்க. இந்த துணிச்சலுக்கு நீங்க தான் காரணம். அந்த அவமானத்தை தாங்க இந்த அதிக பொருள் தரவெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ எதுக்காக வந்திருந்தாலும் சரி, ஏன் முடிவு இதுதான். என் மகனை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற அபிப்பிராயத்தில் அடியோட மறந்துடணும். அது நடக்காது. ஆமா, வேணா உனக்காக வாங்கி வச்சு சீர்வரிசை நகரத்தெல்லாம் இது இருக்கு, அத்தனையும் எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு. எனக்கு ஆட்சேபனை இல்லை. யாருக்கு வேணும் இந்த நகை? உங்களுக்கு பொன்னும் பொருளும் பெருசா இருக்கணும். அதுக்காக ஒரு குடும்பத்தையே பாழாக்கிட்டீங்களே. பணம் உள்ளவங்க எது வேணாலும் செய்ய முடியுங்கிறதே பதறாம செய்துட்டீங்களே. இந்த பாவம் உங்களை சும்மா விடாதையா. இந்த பாவம் உங்களை சும்மா விடாது.